கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். துலாம் லக்னமாக இருந்தாலும் சரி, துலாம் ராசியாக இருந்தாலும் சரி, நான் துலாம் அட்சய லக்னத்திற்காக பலன் எடுத்துக்குவேன். இந்த துலாம் அட்சய லக்னமாகவோ அல்லது உங்களுடைய அட்சய ராசியாகவோ பயணிக்குது அப்படின்னா இந்த குருவுடைய அதிசாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். துலாமை பொறுத்தளவில் குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு அதிசாரமாகிறாருங்க. இந்த 10ல் இருக்கிறது அவ்வளோ விசேஷமானது கிடையாது. இயல்பாகவே துலாமிற்கு குரு பகவான் 3க்கும் 6க்கும் அதிபதி. அப்போ 3ங்கிறது முயற்சியும் 6ங்கிற கடனையும் ஏற்படுத்தக்கூடியவராகவே இருக்கார். எங்கே இருக்கார்? 10ஆம் இடத்துல இருக்கார். அந்த 10ஆம் இடம் அதிசாரமாக மாறுறதுனால தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு கட்டாய சூழலுக்குள்ளே உங்களை தள்ளும். அதனால் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் அதிகமாக முதலீடு போட்டால் அதிகமாக நமக்கு லாபம் வரும்னு ஆசைப்பட்டு தயவு செஞ்சு போய்ட்றாதீங்க. அது உங்களுக்கு சில பல தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமையுது. தொழிலில் ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. இந்த பணம் இப்போ அனுப்பி விட்றாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படியே லாக் ஆகிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. சரி, இந்த 10ல் குரு இருக்கிறதுனால தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படின்னா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகள்லேயும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தாங்க செய்யும். வேலையிலேயும் ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலை இருக்கும். சரி, ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறப்போ போகணுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குடும்ப உறவுகளால் கொஞ்சம் மகிழ்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது. குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு குழந்தை பிறப்பு அல்லது சுபகாரியங்கள் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே உண்டு அப்படின்னு சொல்லலாம். வேலையில் அழுத்தம் இருந்தாலும் வருமானத்தில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா குரு பார்க்குறாரு, அதனால் வருமானத்தை கொடுக்கணும். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ வருமானத்தை கொடுக்க கடமைப்பட்டவர் அவர் தான். வருமானத்தை கண்டிப்பாக அவர் கொடுக்கணும். போட்டித் தேர்வுகள் கம்யூனிகேஷன் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதனால் இந்த மாதம் ரொம்ப முயற்சி பண்ணாதீங்க, முட்டிகிட்டு இருக்காதீங்க. அக்டோபர் 18 இருந்து இங்கே டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் அவ்வளோ விசேஷமாக இல்லை. அதனால் அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இல்லை. ஏதாவது மொபைல் ஃபோன் உடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட ஏற்படும். அதனால் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். எலக்ட்ரானிக் உபகரணங்கள் கொஞ்சம் பழுதுபடுவதற்கான ஒரு சூழ்நிலைகளும் இந்த நேரத்தில் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மழை காலங்களில் நீங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஏதாவது ஹேண்டில் பண்ணுறீங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, இடம் வீடு சொத்து சுகம் சார்ந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாங்க. பழைய இடம் அமையுது, செகண்ட் ஹேண்டு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ அதுக்கான நேரம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. தாராளமாக முயற்சி பண்ணலாம். அதுக்கான அமைப்பு நல்லா இருக்குது. குலதெய்வ கோயிலுக்கு போகலாமா? ஒரு வேண்டுதல் இருக்குது, ஒரு நேர்த்தி கடன் இருக்குது, அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டேன், இப்போ போகிறதுக்கான உகந்த காலமான கண்டிப்பாக இப்போ வேண்டாம், ஒரு 1.5 மாதம் போட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் போய்க்கலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. கடன் தேவைகள் பூர்த்தி ஆகுமா அப்படின்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவில் கடன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கடன் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய, ஏன்னா கடனை கொடுக்கக்கூடியவரே குரு தானே. நீங்கள் கேட்கவே வேண்டாங்க, உங்களுக்கு ஃப்ரீ அப்ரூவல் லோன் கிடைக்கிது. சிறுகடனுக்கான லோன் தர்றோம், தொழில் கடனுக்கான லோன் தரோம், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் தான் இருக்குது. அதனால் மாட்டிக்காதீங்க மக்களே, கொஞ்சம் கவனமாக இருங்க. அது அவசியம் ஏற்பட்டால் ஒழிய கடனை பற்றி இந்த நேரத்தில் யோசிக்காதீங்க. கடன் வாங்காமல் உங்களால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. பொதுவாகவே துலாமுக்கு கடன் தான். கடன் ஒன்று கடன் கொடுக்கணும் அல்லது கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டங்களில். திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது தெரியுமா? நீங்கள் பெருசாக ஒன்றும் எதுவும் பண்ணிக்க வேண்டாம். உள்ள குடும்பத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல அம்மா பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் அதை பாருங்கள், அது ஓகே ஆகுமான்னு. அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பதிலாக இருக்குது. சரி, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டங்களில் எதுவும் ஏற்படுமா? அதிர்ஷ்டத்தை பற்றி கேட்காதவங்க யாரும் இருக்காங்களா என்ன? சரி, இந்த காலகட்டங்களில் அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் யோகங்கள் இருக்கா அப்படின்னா அதை பற்றியும் பெருசாக நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க. அப்படியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நம்ம உழைப்பு தான் அதிர்ஷ்டத்தை தேடித்தரும். அதனால் நல்லா கவனமாக நீங்கள் உழைச்சிங்கனாவே உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, உங்களுக்கு அப்பா சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கா அப்படின்னா அப்பாவுடைய
அப்பாவுடைய வருமானத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல பலன்கள் நிறையவே இருக்குது. அவருடைய பேச்சுக்கு ஒரு பவர் இருக்கத்தான் செய்யும். அவர் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செயல்திறம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அப்பாவுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய தொந்தரவுகள் இல்லை. அடுத்து உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எப்படி இருக்குது? கொஞ்சம் அலைச்சலுக்குரியதாக இருக்குது. இப்போ ப்ரொமோஷனுக்காக தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. அப்படியே ப்ரொமோஷன் கிடைச்சாலும் நீங்கள் ஊர் விட்டு ஊர், இடம் விட்டு இடம், ரொம்ப லாங்கில் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சரி, தூக்கம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு? உங்களுடைய ஜாதகம் எப்படி? இந்த துலாமை பொறுத்தளவில் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. படுத்தோன்னே தூக்கம் வந்துடுங்க. அது எப்படி தான் வருமோ தெரியாது. அந்த தூக்கத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிரியர் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு அமைப்பு தூக்கம், அது ஒரு கொடுப்பினை. எல்லாருக்கும் தூக்கம் வந்துடாது. அதனால் அந்த தூக்கத்தில் நீங்கள் பாக்கியசாலி தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டங்கள் துலாமை பொறுத்தளவில் ஓவரால் அப்படிங்கிறது தொழில் அழுத்தம் இருந்தாலும் சில மற்றவர்களால் நன்மையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இங்கே நிறையவே இருக்குது. அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் கூடுதலாக நன்மைகளை பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமி தாயாருக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபாடுகள் பண்ணுங்கள். அது திங்கட்கிழமையில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.